Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஒரு முழு ஆட்டை எப்படி உரிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 8 கிலோ இருக்கும் இந்த வெள்ளாடு முழு ஆடு. ஸோ அதை எப்படி பிகினர்ஸ் ஈஸியாக சிம்பிளாக உரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோடைய தலை வெட்டி அந்த உயிர் போனதுக்கப்புறமா அந்த ஆட்டோடைய பின்பகுதியில் இந்த 2 காலையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிற வேண்டியதான். பிடிச்சிட்டு அந்த தசப்பகுதியில் அந்த ஸ்கின்னை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோடைய பின்பகுதியில் இந்த மாதிரி வி ஷேப் அந்த வர கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஸோ தோலை கட் பண்ணும்போது பக்கத்தில் வாட்டர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆட்டோடைய முடி மீட்டில் பற்றக்கூடாது, அதுக்காக தான். அதுக்கப்புறம் பின்காலை இந்த மாதிரி நம்ம எப்படி சிக்கன் லாலிபாப் ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி லைட்டாக உடச்சிட்டு விட்டுறேன்னா அதுக்கப்புறம் அதை ஒரு ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆங்கரில் இல்லை கொக்கியில் நம்மளோட இடுப்பு அவசரத்துக்கு மாட்டி போட்டுறணும். அப்போ தான் நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டுடைய முன் கால் பகுதியை சுத்தமாகவே அறுத்து எடுக்க வேண்டியதான். எப்போதுமே ஆடு உரிக்கிறதுக்கு நைஃப் நல்லா ஷார்ப்பாக இருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். ஸோ அந்த தண்ணி எதுக்கு அப்படின்னா ஆட்டு பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டாக இருக்கும்போது ஆட்டோடைய ஸ்கின்னில் இருக்கிறது ஃபுல்லாக ஃபேட்டு, அந்த ஃபேட்டு விடாது. ஸோ கொஞ்சம் கோல்டு வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ அதில் அப்ளை பண்ணி குடித்தோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வாட்டர் அப்பப்போ அப்ளை பண்ணுறது. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குன்னா அந்த ஆட்டோடைய முடி மீட்டில் பற்றக்கூடாது, அதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி தொங்க விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்கின்னை மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஸ்கின்னை மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணணும். மீட்டை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மீட்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த ஸ்கின்னை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டரில் நனைச்சிட்டு ஒன் சைடு ஸ்கின்னை பிடிச்சிட்டு ஒன் சைடு இந்த மீட்டுக்கு கேப்பில் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஈஸியாக உரிச்சிடலாம். ஸோ அந்த ஆட்டோடைய அந்த ஹீட்டை மட்டும் குறைச்சாவே போதும். அப்புறம் நைஃபை வச்சுட்டு மெதுவாக அந்த மாதிரி ஷார்ப் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக சிம்பிளாக உரிச்சிடலாம். ஸோ இப்போ என்னென்னா லெக் வர உரிச்சாச்சு. இனி உரிக்கிறது லைன் பகுதின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு டிஷ்ஷுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேம் சாவ் யூஸ் பண்ணுறோம், லேம் கபாப் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கெலாம் எப்படி கட்டிங் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலையும் பார்க்கலாம், எப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஃபுல் ஆடு இப்போ உரிச்சாச்சு. லாஸ்ட்டாக தலைப்பகுதி வரும். ஸோ சில பேர் காலை வச்சு மிதித்து தான் உரிப்பாங்க. அது கொஞ்சம் ஓவர் ப்ரெஸ்ஸாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக கையிலே இழுத்துருவாங்க. இழுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல் ஸ்கின்னு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆடு அப்படியே முழுசாக நிற்கும். தோலை எக்காரணத்தை கொண்டும் ஃபுல்லாக கிழிச்சிடக்கூடாது. ஸோ கிழிக்காமல் முழு ஆட்டு தோலை அப்படியே உரிக்கணும். அதுக்கு அப்பப்போ வாட்டர் அப்ளை பண்ணி அதில் உள்ள சின்ன டஸ்ட்டு இல்லை சம்திங் இந்த ஸ்கேர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கடுத்து குடல் பகுதி. ஸோ அந்த குடல் பகுதியில் லைட்டாக ஒரு மார்க் இருக்கும். அதுக்கு நேராக நைஃப் வச்சோம்னா இந்த மாதிரி கரெக்டாக கட் ஆகிடும். அதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இறைப்பை. இதை உடச்சிடாமல் கட் பண்ணி வெளியில் எடுக்கணும். ஏன்னா அது உடஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல் மீட்டுமே கசக்க ஆரம்பிச்சிடும். அந்த இறையில் உள்ளதை கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இறைப்பையோட எண்டு பீஸை பிடிச்சிட்டு நைஃப்னால் கட் பண்ணி அதை வீசிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை யூஸ் பண்ணாலும் நல்லாவும் இருக்காது. ஃபுல்லாகவே இறைப்பை தான். அதை கட் பண்ணிவிட்டு அந்த இறைப்பையை சுற்றி தான் இருக்கும் குடல்னு சொல்லுவோம். ஸோ அந்த குடலில் அந்த ஆல்ரெடி அதோடைய அந்த புல்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ரவு பண்ணியிருக்கும், அரைச்சிருக்கும். அதனால் அது கசக்காது அந்த மீட்டு. அதில் உள்ள அந்த வேஸ்டேஜை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த குடல் பகுதியும் குக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ குடல் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இறைப்பை எடுத்த அந்த கட் பண்ணி எடுத்ததுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வால் மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது ஃபுல்லாக குடலில் போயிடும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும், இந்த மாதிரி குடலில் போயிடும். குடலில் போயிட்டு நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வாட்டர் ஆகிடும். வாட்டர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி குடலை உருவ வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி உருவணும் அப்படின்னா லைனாக ரிங்காக வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை 1/2 கட் பண்ணிவிட்டு அது உள்ள அந்த வாட்டரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி குடல் கறி, குடல் குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கலாம். ஸோ அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குடல் பகுதி போனதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்குது இந்த ஈரல், முறையீரல்,
இதயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட் இருக்கும். அதை ஃபுல்லாக ஈஸியாக சிம்பிளாக செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதை தனித்தனியாக குக் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல் லேம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த லேமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெஞ்செலும்பு தனியாக வேணாலும் அது லேம் சாவுக்கு எடுத்துக்கலாம். இதையெல்லாம் நமக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்கள் ஊரில் ஆடு உரிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் இந்த முனியசாமி அண்ணன் தான். ஸோ அவங்க சிம்பிள் மெத்தடில் இந்த பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து இப்போ குடல் அந்த பகுதி ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முன்கால் பகுதி வந்து ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஷோல்டரையும் இந்த மாதிரி அந்த லைன்லேயே கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துரும். ஸோ ரொம்ப கஷ்டப்படலாம் வேணாம், சிம்பிள் மெத்தட் தான். அந்த லைன் ஜாயினிங் எலும்பு ஜாயினில் வந்து கட் பண்ணாவே போதும், அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நெக் பகுதி வந்து அந்த கழுத்து பகுதின்னு சொல்லுவோம், அதையும் அந்த ஜாயினில் கட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கிட்ட இருக்கிறது வந்து அந்த லேம் சாப்புக்குள்ளே அந்த நெஞ்சு எலும்பு தான், அதையும் அதுக்கு நேரம் உள்ள ஜாயினில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ லெக் பீஸையும் அதே மாதிரி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ, பிரியாணிக்கு இல்லை மந்திக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு மாதிரி எடுத்துகிட்டு போன்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கிறலாம். ஸோ மட்டன் உரிக்கிறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். ஆனால் அந்த டெக்னிக்கல் அந்த லைன் அந்த ஸ்டெப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சிம்பிளாக உரிக்கலாம். இது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். யாராவது ஆடு உரிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் உரிங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரினர்ஸ்க்குலாம் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ஸ்கின்னு உள்ள அந்த குடல்லாம் எடுத்துகிட்டு தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி போன்லெஸ் பண்ணுறோம், எந்தெந்த கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோடைய போன்லெஸ்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு பாட்டாக. அதுக்கப்புறம் அந்த தலையும் வந்து உரிச்சிடலாம். ஸோ தலை உரிக்கிறதும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அது சிம்பிளாகவே உரிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு குக்கிங் தேவையான மீட்டை வந்து எப்படிலாம் போன்லெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ போன்லெஸ்ஸோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கீழே உள்ள அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்கிறேங்க. இது வந்து ஒரு சும்மா ஸ்பீடாகவும் ஒரு காமனுக்காக இந்த இது போட்டிருக்கோம். ஆனால் ப்ராப்பர் கட்டிங் வந்து ஹோட்டல்ஸில் பண்ணுறது அது வேறு மெத்தட், அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க்கு. இது என்னென்னா நம்ம மட்டன் குழம்புக்கு எப்படி பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த போன்லெஸ். ஸோ இது வந்து பேசிக் கிடையாது, இது நார்மலாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு குக்கிங் எப்படி மீட்டு தேவையோ அதை வந்து நம்ம சமையல்ன்ட்டு சொல்லிவிட்டு கட் பண்ணி தராங்க. அதுக்கேற்ற மாதிரி சைஸை நான் எடுத்துக்கிறேன். இப்படி வெட்டினா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு நைப்பை வச்சு கிளிங்க சார். நானும் ஆடு போன்லெஸ் பண்ணுறவங்க தான். அப்படி கீத்தா கிளிங்க. மச்சா நீங்கள் புதறல மச்சா, அந்த கத்தி வச்சு விட்டுங்களே. சரியில்லை, இதில் அறுக்க முடியாது. அப்படி இல்லை, இந்த பக்கம் இருந்து அறுத்துவாங்க. இங்கே இப்படி பிரிச்சுங்க. இப்போ அதுக்கு நேராக வச்சாருங்க. கரெக்டாக அந்த எலும்புக்கு நேராக பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்குது. இருக்கேன் எங்கிட்ட போயிட்டு தெளிவா வா, மூட்டம் போட சுடுறதுக்கு.
கால் பண்ண நான் திட்டுவேன். தெரியுதா? தெரியுது. கட் பண்ணி தெரியுதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.